அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம குரானை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். சூரா இப்ராஹீமில் 20 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இறைவன் சூரா இப்ராஹீமில் சில மிக உயர்ந்த மற்றும் உன்னதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரான். 21வது வசனத்தில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 21வது வசனத்தில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க எல்லாருமே அல்லாஹ்க்கு முன்னாடி ஒன்று சேர்க்கப்படுவாங்க. ஸோ அப்படி ஒன்று சேர்க்கப்படும்போது அந்த நாளில் உலகத்தில் பலகீனமாக இருந்த மக்கள், இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல சிறுபான்மையினர்னு சொல்கிறோம், இன்னும் இவங்கெல்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க, ஏழைகள் அப்படிங்கிறோம், தொண்டர்கள் அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி பலவீனர்களாக இருந்த மக்கள் எல்லாம் அவங்க இவங்கெல்லாம் பெரிய மனுஷங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஃப்ரிக்கா, நம்ம இந்தியா, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் அமெரிக்கா தான் பெரிய நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். இது உலக அரசியல். இப்போ உள்ளூர் அரசியல்னு பார்த்திங்கன்னா, விச் மீன்ஸ் உங்கள் வீட்டு உள்ள அரசியலை நான் சொல்கிறேன். நம்ம அத்தை அம்மா தான் பெரியவங்க, இல்லை மாமனார் மாமியார் தான் பெரியவங்க, அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும், என்ன இறைவனுக்கு மாறு செய்யும்படி சொன்னாலும் நான் கேட்கணும், நான் செய்யணும் அப்படின்னு நம்ம ரொம்ப அப்படியே பணிஞ்சு போனோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்ட அந்த பெரிய மனுஷங்களை பார்த்து உலகத்தில் உங்களை தானே நாங்கள் ஃபாலோ பண்ணோம், இப்போ அல்லாஹ்வுடைய தண்டனையிலேருந்து எங்களை நீங்கள் காப்பாற்ற ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கியாமத்தில் போய் கேட்போமா. அப்படி கேட்கும்போது அந்த பெரிய மனுஷங்க சொல்லுவாங்களாம், அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஈடேற்றம் பண்ணி கொடுத்துருந்தா நாங்கள் அதில் நிச்சயம் உங்களுக்கும் அந்த வழியை காமிச்சிருப்போமே. இப்போ நம்ம என்ன பண்ணாலும், பதறிக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது பொறுமையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நமக்கு சமம்தான், இந்த நிலையிலேருந்து நம்ம தப்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கியாமத்து நாளில் ஒரு மாதிரியான திடுக்கத்தில் இருப்பாங்களாம். யார்? இன்றைக்கி நம்ம யாரை தலைவர்களாக வச்சுருக்கோமோ அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவராக எந்த சட்டமும் கொண்டு வரல, அல்லாஹ் சொன்ன சட்டத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைச்சி நெளிச்சு, யாராலையும் சட்டம் உருவாக்க முடியாது, அல்லாஹ் சொன்ன சட்டத்தை தான் அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி மறுச்சு கொண்டு வராங்க. ஸோ இப்படி பண்ணிக்கிட்ட இவங்க கியாமத்தில் இவங்கக்கிட்ட நீங்கள் போய் நிற்கும்போது வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை சேதமடைந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 22வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக அந்த மனுஷங்க மட்டும் அப்படி இல்லை, ஷைத்தானும் சொல்லிடுவானா. ஸோ அந்த ஹைரார்கி லெவலாக எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். விஷயம், மனிதர்களை நீங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு நடப்பீங்க. ரெண்டாவது, அந்த தலைவர்கள் யார் பின்னாடி போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷைத்தான் பின்னாடி போயிருப்பாங்க. அப்போ இந்த ஷைத்தானும் அந்த கியாமத்து நாளில் சொல்லிடுவானா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தானோ அது எல்லாம் உண்மையானது தான், அதே மாதிரி நான் உங்களுக்கு அளித்த எல்லா வாக்குறுதியும், எந்த வாக்குறுதியையும் என்னால் நிறைவேற்ற முடியாது, உங்கள் மேலே எனக்கு எந்த ஆதிக்கமும் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களை இன்வைட் பண்ணேன், நீங்களாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தானும் விலகிடுவான். நான் ஜஸ்ட் உங்களை கூப்பிட தான் செஞ்சேன், நீங்கள் எந்த வித தயக்கமும் இல்லாமல் வந்துட்டீங்க, மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த ஆதிக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷைத்தானும் விலகிக்க போகிறான். அப்போ இந்த இடத்துல ஷைத்தானும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இன்றைக்கி ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ், சாட்டனிக் ரிச்சுவல்ஸ்ன்னு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஷைத்தான் தான் எல்லாமே, சாத்தான் தான் நம்மளுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய நிறைய திரைப்படங்களை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இப்போ ரீசன்ட் டைமில் திரைப்படங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஃபீல்டு ஷைத்தான், நிறைய ஃபீல்டில் உள்ள மக்களை ஷைத்தான் வழி நடத்துகிறான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஷைத்தானும்
கியாமத்தில் விலகிட போகிறான். அப்போது நிச்சயமாக இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ் அக்கிரமக்காரர்கள்னு யாரை சொல்கிறான்னா, மிக முக்கியமாக 2 தரப்பின மக்களையும் அக்கிரமக்காரர்னு சொல்கிறான். அந்த 2 தரப்பின மக்கள் யார் அப்படின்னா, ஒன்று ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அதிகாரம் செய்கிறவங்க, தலைவர்களாக இருக்கிறவங்க. 2வது அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு கூளை கும்பிடு போடக்கூடிய சிறுபான்மையினர், அதாவது பலவீனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இந்த 2 பேரையுமே அல்லாஹ் வந்து அக்கிரமக்காரர்னு சொல்கிறான். நம்ம எந்த கேட்டகரியில் இருந்தாலும் தப்பு தான். அதிகாரமும் செலுத்தக்கூடாது, தேவையில்லாமல் அடிபணியவும் கூடாது. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு திண்ணமாக தண்டனை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுறான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 23வது வசனத்தில், ஆனாலும் யார் வந்து இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறாங்களோ, ரொம்ப முக்கியம். அல்லாஹ் வந்து என்னை வழிபடுங்க, எனக்கு இது பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. அல்லாஹ்வை நம்பி நல்ல செயல்கள் செய்கிறவங்களுக்கு சுவனம் உண்டு. அவங்க சுவனங்களில் நுழைவிக்கப்படுவாங்க. சுவனத்தை பற்றி சொன்னாவே அல்லாஹ் அதனுடைய டிஃபனேஷன்னு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு கீழே ஆறு ஓடிட்டுருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ ஆறு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வளம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்போது இவ்வளோ வளம் வாய்ந்த அந்த சுவனம் வந்து நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு உண்டு அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அங்கே அவங்க இறைவனுடைய அனுமதியை கொண்டு எப்போவுமே பெர்மனண்ட்டாக வாழ போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய நிலை வந்து எப்போவுமே சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு தான் அவங்களுடைய முகமனாக இருக்க போகுது. அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை, ரொம்ப மனநிறைவான ஒரு வாழ்க்கையை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ இன்ஃபேக்ட் நல்ல பணக்காரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் வந்து வாங்கி வைப்பாங்க. வாட்டர் பக்கத்தில், நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பக்கத்தில் ரெசார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது அல்லது ஒரு வெக்கேஷனுக்கு அங்கே தான் போவாங்க. ஏன் நம்மளே கூட குற்றாலம், கொடைக்கானல் தானே போகிறோம். மிக முக்கியமாக குற்றாலம், ஹில்ஸு இதுக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போன்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த ரிலாக்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம லைஃப்பில் வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா ரிலாக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் போயிடுது. ஆனால் சொர்க்கத்தில் நமக்கான அந்த நிதானம், அந்த அமைதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். 24வது வசனம் பார்த்திங்கன்னா, நல்ல வார்த்தைக்கு அல்லாஹ் வந்து ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறான். நல்ல வார்த்தைக்கும் தீய வார்த்தைக்கும் வந்து ஒரு உவமையாக சொல்கிறான். என்னென்னா, நல்ல வார்த்தைங்கிறது ஒரு நல்ல மரம் மாதிரியாம். அந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வேர் வந்து பூமியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அதோட கிளைகள் வந்து நல்ல உயர இருந்து நிற்கும். இது வந்து நல்ல வார்த்தைக்கு ஒரு உவமானமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்மளுடைய வார்த்தை எத்தகையதாக இருக்கணும்? வார்த்தை அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்துடைய பிரதிபலனாக இருக்கும். நம்மளுடைய பர்பஸுடைய, நம்மளுடைய இலக்குடைய பிரதிபலனாக இருக்கும். அதுதான் வார்த்தை. அப்போ நல்ல பர்பஸ், நல்ல எண்ணம், நல்ல வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து அல்லாஹ் ஒரு மரத்தை காமிக்கிறான். அந்த மரம் எப்படி பூமியில் வேரூண்டி ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிதோ, கிளைகள் உயர்ந்து இருக்குதோ, அதே மாதிரி எந்த நேரமும் அந்த மரம் தன்னுடைய இறைவனுக்கு ஏற்ப, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது என்ன பண்ணுது? இறைவன் என்ன கட்டளை இடுறானோ அதுபடி தன்னுடைய அது கனிகளை வழங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறத எப்படி நம்ம வெளிப்படுத்துவோம், அல்லது நம்மளுடைய நல்ல வார்த்தைகள் அப்படிங்கிறது, நல்ல வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நல்ல முறையில் இருப்போம், நல்ல ஃபேமஸாக இருப்போம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்வோம். ஆனால் அது எதுவுமே இந்த மரம் வந்து செஞ்சிச்சுன்னு நல்லா சொல்லலை பாருங்கள். அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கிணங்க அந்த மரம் வந்து கனிகளை கொடுக்குது, தானாக அந்த கனிகளை கொடுக்கல.
அப்போ அதே மாதிரி ஒரு மனுஷன் நல்லவன், நல்ல வார்த்தையுடையவன் அப்படின்னா அல்லாஹ் சொன்ன அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் இறைவனுடைய ஆணையை அப்படியே ஏற்று செய்யணும். ஸோ இந்த மாதிரி மக்கள் படிப்பினை பெறணுங்கிறதுக்காக அல்லாஹ் இந்த உவமையை சொல்லி காமிக்கிறான். அப்போது இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயங்கள் இறைவனுடைய விஷயங்கள் செய்கிறோமோ, அது இறைவனுடைய விஷயங்கள்லாம் நம்ம பிரித்து பார்க்கணும். முதல்ல என் வாழ்க்கையில் இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அது யாருக்காக நான் செய்கிறேன்? வெறும் தொழுகை ஓதுதல் மட்டும் அல்லாஹ்க்காக செய்கிறது இல்லை. தொழுகையும் ஓதுறதும் உங்களுக்காக நீங்கள் செய்கிறது. அதை தாண்டி அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்கிறது அப்படின்னா அது மற்றவங்களுக்கு உங்களால் பயன் இருக்கணும். எப்படி இந்த மரம் அல்லாஹ்வுடைய ஆணைக்கேற்ப கனிகளை கொடுக்குதோ அந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அதுதான் இங்கே அல்லாஹ் ஊமையாக பார்க்குறான். ஸோ எல்லாரும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்மக்கிட்டேருந்து யார் வாங்குவா? கொடுக்கக்கூடியவராக இருக்கணும்னா சும்மா நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நான் இலவசமாக அல்லது தானமாக நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அது சரியான முறை இல்லை. இப்போ மரம் என்ன தான் அது வானலாக உயர்ந்தாலும் ஸ்ட்ராங்கான அந்த வேர் ஊண்டி இருந்தாலும் மரத்துக்கும் நிறைய விஷயங்கள் போய் சேருது. மரம் கொடுத்துக்கிட்டே இல்லை, மரத்துக்கும் சில விஷயங்கள் போய் சேருது. அது அந்த காற்றாக இருக்கலாம், பூமியில் உள்ள தண்ணியாக இருக்கலாம், இன்னும் அந்த சூரிய ஒளியாக இருக்கலாம். அந்த காற்றே எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதன் விடக்கூடிய அந்த மனிதனிடமிருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது மரத்துக்கு உரமாகும். மரம் தரக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு உரமாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்று கொடுத்தது தான் அதை எடுத்துக்கிட்டு அது மீண்டும் தருது. இது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்குமே ஒரு உழைப்புங்கிறது தேவை. ஒரு கொடுத்தல் வாங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது மரத்தை கொண்டு இறைவன் ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லுறான். 26வது வசனம் பாருங்கள். கெட்ட வார்த்தை, கெட்ட வாழ்க்கை முறை, இதுக்கு உவமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே உதவாத ஒரு கெட்ட மரத்தை போன்றது. அந்த மரம் பூமியில் மேல் மட்டத்திலேருந்து பிடுங்கி எறியப்படுது. அதுக்கு எவ்விதமான நிலையான தன்மையும் கிடையாது. ஸோ எப்போ ஒரு மரம் நல்ல ஸ்ட்ராங்கான வேரை கொண்டு உள்ளதோ, எப்போ நல்ல தலைத்த கிளைகளை உடையதோ அப்போ தான் அது பிறருக்கு பயன் தரும், கனிகளை கொடுக்கும். இதே நான் யாருக்கும் எதுவும் தர்றதில்ல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், மற்றவங்களுக்கும் நான் தர்றதில்லை, மற்றவங்களோடதையும் நான் உபயோகிக்கிறதில்ல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எப்படியும் மற்றவங்களோட இதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன செய்கிறோம் இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு செய்கிறது கிடையாது, சமூகத்துக்கு நீங்கள் செய்யணும். வீட்டுக்கு செய்கிறது அது உங்களுடைய நார்மல் விஷயம். ஆனால் அல்லாஹ் உங்களை நார்மலாக மட்டும் இருக்க விடலை, அதை தாண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கெட்ட மரம் மாதிரி ஆயிரும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு மரம் பட்டு போகுது, எப்போ பட்டு போகும்? அதோடைய கிளைகள் எதுவுமே வளராமல் போச்சுன்னா, கனி கொடுக்காமல் போச்சுன்னா அது எப்படி பட்டு போயிடும். அது மரம் மேலோட்டமாக அப்படியே பிடுங்கி அதை நம்ம விறகுக்கு எடுத்துருவோம் இல்லையா? அதுக்கு எந்தவித நிலையான தன்மையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வேலையை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள் எதுவும் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளும் கெட்ட மரமாக ஆகிடுவோம். ரொம்ப தெளிவாக இறைவன் குறிப்பிட்றான். அதே மாதிரி 27வது வசனம் பாருங்கள். நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் ஒரு வலுவான வாக்கின் அடிப்படையில் இம்மையிலும் மறுமையிலும்
உறுதிப்பாட்டை அருளுறான். அதாவது உங்களுக்கு இங்கேயும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, மறுமையிலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கான உறுதிப்பாட்டை அல்லாஹ் இங்கே கொடுக்குறான். யாருக்கு? நம்பிக்கை கொண்டோருக்கு. யார் நம்பிக்கை கொள்கிறா? யார் நம்பிக்கை கொண்டு அந்த நல்ல மரம் போல் பிறருக்கு உதவியாக இருக்காங்களோ அவங்கள. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் கண்ணியம் உண்டு. ஆனால் அக்கிரமக்காரர்கள் யார்? அவங்கவுங்க தன்னுடைய சுயநலத்தை பார்த்துட்டு எனக்கு எல்லாமே கிடைக்கணும், ஆனால் நான் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அதிகமாக அதிகாரம் செய்யக்கூடியவங்க அல்லது அதிகமாக அடிபணியக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் தான் ஜாலிமீன், அக்கிரமக்காரர்கள். அப்போ இவங்களெல்லாம் அல்லாஹ் வழி தவற செய்கிறான். அல்லாஹ் தன் நாடியவற்றை செய்வதற்கு அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் அல்லாவோடு நம்மளை கம்பேர் பண்ணோம். அப்போது என் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய எனக்கு உரிமை இல்லை. ஏன்னா அல்லாஹ்க்கு மட்டும்தான் அவன் நினச்சதை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் எனக்கு இருப்பதாக நம்பினா நான் இறைவனுக்கு இணையாக போய் நிற்கிறேன்னு அர்த்தம். அதுதான் காஃபீர். ஸோ தான் நாடுவதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒரே ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கும் எனக்கும் இல்லை. நம்ம யாரை தலைவராக நினச்சிருக்கோமோ அவங்களுக்கும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே இல்லைம்மா. அவங்க நினச்சதை அவங்க எதுவுமே பண்ண முடியல. இன்ஃபேக்ட் நம்மளாவது இன்றைக்கி சம்டைம்ஸ், நிறைய டைம்ஸ், சம்டைம்ஸ்லாம் இல்லை, மெனி டைம்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு நிறைய பண்ணுறோம். ஆனால் நபிமார்கள் யாருக்குமே அவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. அல்லாஹ் சொல்கிறதே தான் அவங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள எவ்வளோ பெருமையாக சொல்கிறோம், நபிமார்கள் அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்களுடைய நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான அடிமை அவங்க. யாருக்கு? அல்லாஹ்க்கு. ஸோ அப்படிப்பட்ட நபிமார்களே, அவ்வளோ உயர்ந்த நபிமார்களே அவங்க நாடினதை செய்யலை. அப்போ நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஸோ இறைவன் மட்டும்தான் தான் நாடியதை செய்யக்கூடிய அதிகாரமுடையவன். 28வது வசனம் பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை வாங்கின பிறகும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? நன்றியை கொல்லும் போக்கை கொண்டு. அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நன்றி கொள்ளும் மனிதர்கள், நன்றியை கொல்லக்கூடிய, அதாவது டிஸ்ட்ராய். நான் இவ்வளோ அருட்கொடைகள் கொடுக்குறேன், அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ அருட்கொடைகளை நான் கொடுக்குறேன். இதுக்கு பிறகும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த அருட்கொடைகளை வீண் பண்ணுறாங்க. அந்த அருட்கொடைகளை கொண்டு நான் சொன்ன வேலையை செய்யலை. நம்மளுடைய வேலைக்காரவங்க நம்ம சொல்கிற வேலையை செய்யலை அப்படின்னா நீ விசுவாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? நீ எனக்கு ஒழுங்காகவே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதே தான் அல்லாஹ் சொல்கிறான், நன்றி கொள்ளும் போக்கை மாற்றிக்கொண்டு தங்களுடன் தம் சமூகத்தையும் அழிவு கிடங்கில் தள்ளியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அதாவது அல்லாஹ்வுடைய இவ்வளோ அருட்கொடைகளை வாங்கின பிறகும் இவங்க என்ன பண்ணாங்க? அதாவது என்னுடைய ஹாபியாக இருக்கட்டும், என்னுடைய ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எனக்கு இருக்கக்கூடிய அந்த வருமானமாக இருக்கட்டும், தோட்டம் துறவு வச்சுருப்பாங்க, எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எங்கள் ஃபேமிலியவே நாங்கள் பார்ப்போம். கூலிக்கு வரக்கூடியவங்களோட ஃபேமிலி அவங்க எப்போவுமே எங்ககிட்ட கூலி வாங்குறவங்களாகவே இருக்கணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடு கட்டுங்க அல்லது ஏதோ நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, நீங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று. அப்போது உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்களை, நீங்கள் கூலி ஆளாக வச்சுருக்கிறவங்கள எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க? இப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுற வேலையாட்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நான் இப்போ ரீசண்டாக பார்க்கும்போது ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ வசதி பண்ணி தராங்க.
தண்ணி கொடுக்குறதாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் பாத்ரூம் போகிறதுக்கு கூட அவங்க வீட்டுக்குன்னு அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இது தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரி எல்லோரும் செய்வாங்களா? அதே மாதிரி அவங்களுக்கான ஃபுட்டு இதெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவங்க பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட அல்லாஹ் என்ன ரிஸ்க்கை கொடுத்துருக்கானோ அதை நீங்கள் பிறருக்கு கொடுத்து தான் ஆகணும். அது நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு இல்லை. அவங்க வேலை செய்கிறாங்க, அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இது ஃப்ரீ கிடையாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் உங்ககிட்ட இருக்கிற உணவையும் கொடுக்குறீங்க. அதே மாதிரி வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே தான். இன்னும் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் அதே தான். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன ரிசோர்ஸ் உங்களுக்கு இருக்கோ அது தகுந்தாப்புல நீங்கள் அதை கொடுக்கணும். ஆனால் இந்த தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, யாரையெல்லாம் பெரிய மனுஷங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சட்டங்களை மாற்றி மருவி, நீங்கள் பணத்தை சேமித்து வைங்க, யாருக்கும் எதுவும் கொடுக்காதீங்க, பணம் சேருங்க, ஆடம்பரமாக வாழுங்க, இதைத்தானே நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வராங்க. பார்த்தா ஆடம்பரங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ பெரிய வீடு கட்டுறது, பெரிய கார் வாங்குறது மட்டும் இல்லை. என் பிள்ளைய என் தகுதிக்கு மீறி நான் போய் வேறு இந்த ஸ்கூலில் தான் சேர்ப்பேன். அந்த ஸ்கூலில் சேர்த்து அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஸ்கூலு காலேஜில் படிக்கிற பிள்ளைகளும், சாதாரண காலேஜு சாதாரண ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் கடைசியாக சேர்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடம்தான், ஒரே சம்பளம் தான். யாருக்கும் எதுவும் முன்ன பின்னலாம் இல்லை. எத்தனையோ பேர் லட்சமாக கோடியாக கட்டி இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அதே சாதாரண இன்ஜினியரிங் சாதாரண காலேஜில் படித்தவங்களும், சாதாரண காலேஜில் ஒரு ஆர்ட்ஸ் படித்தவங்களும் கூட அதே வேலைக்கு தான் போய் நிற்கிறாங்க, சேம் சம்பளம் தான். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சும் கல்வின்ற பேரில் அல்லது வேறு எந்தெந்த வகையிலையும் நீங்கள் ஆடம்பரங்களை செய்கிறீங்களோ, உங்களுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிறீங்களோ, உங்களை மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் செய்யலையோ, அதெல்லாம் நன்றி கொள்ளும் இது தான். யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்து அல்லது அதுக்கும் மேலேயும் கொடுத்து நீங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க. ஆனால் அதே இது 50,000 ரூபா உங்களுக்கு 1,00,000 ரூபா அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஏன் அட்லீஸ்ட் அந்த 1,00,000 ரூபாவில் ஒரு 10,000 ரூபா கூட இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு வேறு ஒரு பிள்ளைக்கு கொடுத்து அதை ஒரு சாதாரண ஸ்கூலில் கூட படிக்க வைக்கலாம்ல. அல்லது ஸ்கூல் படித்தாலும் அவங்களுக்கு தேவையான எத்தனையோ பொருட்கள் இருக்காது. ஸோ அது நம்ம செய்யலாம்ல. ஏன்னா எனக்கு என் பிள்ளைக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு எனக்கு முடியுது அப்படின்னா. ஆனால் விவரம் என்னென்னா, என் பிள்ளைக்கே செய்கிறதுக்கு நான் கடன் தான் வாங்குகிறேன். கடன் இல்லை, வட்டி. எல்லாம் தடை செஞ்ச ஒன்றை தான் செஞ்சு என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இது இன்றைக்கி சர்வசாதாரணமாகிடுச்சு. ஸ்கூலில் இல்லைன்னாலும் காலேஜுன்னாவே லோனு, எஜுகேஷன் லோன் தான் மாறிடுச்சு. அப்போது ஒருவேளை அதுவும் மிக முக்கியமாக இன்றைக்கி எவ்வளோ முஸ்லீம் காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த மாதிரியான கல்வி கொடுக்குறீங்க, அங்கே படிக்கக்கூடிய மக்கள் யார், இவ்வளோ பேர் இவ்வளோ, அதாவது நான் எந்தெந்த காலேஜஸ்ன்னு நான் சொல்லலை, காலேஜஸை விட அந்த யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்கார பிள்ளைகள் தான் படிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நார்மலாக ஏழை பிள்ளைங்களுக்கு என்ன, நீங்கள் ஜக்காத்து பணத்தை சில பிள்ளைங்களுக்கு நீங்கள் தரீங்க, ஓகே. பட் அதை தாண்டி உங்களுடைய நிலை என்ன? அப்போது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸை நான் எனக்கும் பயன்படுத்தணும், மீதியை அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பயன்படுத்தணும். இல்லைன்னா நம்ம நன்றி கெட்டவர்கள் ஆகிடுவோம். இப்படிப்பட்டவங்களை, இந்த மாதிரியான ஆட்கள் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை அழிவு கிடங்களை தள்ளினாங்க. இதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு எல்லாம் கேட்குறான். இப்படிப்பட்டவங்க அவங்கள நரக நெருப்பில் எரிஞ்சு கருகிடுவாங்க. அந்த நரக நெருப்பு ரொம்ப கொடிய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ 30வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து மக்களை பிறழச் செய்வதற்காக மற்றவர்களையும் அவனுக்கு நிகராக ஆக்குனாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அல்லாஹ் ஒரு வழி கொடுத்துருக்கான், இந்த மாதிரி நீங்கள் வாழுங்க அப்படின்னு. ஆனால் அதை விட அல்லாஹ் சொன்னதை விட்டுட்டு வேறு யாரோ அவங்க இஷ்டத்துக்கு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி பெரியார், அம்பேத்கர், இன்னும் காந்தி, நேரு, இப்படி இவங்க இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. இந்த மாதிரி அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய உலமாக்கள் குரானை நம்ம எப்போவுமே எடுத்து பார்த்ததே இல்லை, பார்த்தாலும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஆனால் இவங்க சொன்னால் சரியாக இருக்கும், அவங்க சொன்னால் சரியாக இருக்கும், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி அல்லாவுக்கு பகரமாக வேறு ஆட்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரி அல்லாஹ்வோட வழியிலிருந்து பிறழச் செய்வதற்காக மற்றவர்களையும் அவனுக்கு நிகராக நீங்கள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நரக நெருப்பு தான். நல்லா அந்த வேதனையை நீங்கள் சுவைத்துக்கோங்க. நரகத்திலேருந்து நீங்கள் திரும்பி செல்வது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லுறான். ஸோ இது வரைக்கும் இறைவன் தன்னுடைய எச்சரிக்கைகளை நமக்கு கொடுத்துட்டே இருக்கான். இன்னும் இறைவனுடைய அருளால் மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.